வணக்கம். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இன்றைய நம்முடைய கம்பராமாயண வகுப்பில் கிஷ்கிந்தை காண்டத்தில் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிற மராமர படலத்தை தாண்டி அடுத்ததாக இருக்கிற துந்துபி படலத்திற்கு செல்கிறோம். துந்துபி என்பவன் ஓர் அரக்கன். அந்த அரக்கனுக்கும் வாலிக்கும் வந்த பகைமையை பற்றி கூறுகிற படலம் துந்துபி படலம் என்கிற பெயரை பெறுகிறது. துந்துபி என்பது சாதாரணமாக ஒரு இசைக்கருவி. மேகத்தை போல மேகத்தின் அளவிற்கு கர்ஜனையை முழக்கத்தை தரக்கூடிய ஓர் இசைக்கருவி. அதை துந்துபி என்பார்கள். இப்போதும் கூட திருக்கோயில்களிலே துந்துபி முழங்க என்று சொல்லுவார்கள். அந்த துந்துபியை போல வாயை திறந்தால் மிகப்பெரிய முழக்கத்தை தந்தவன் என்பதனால் இவனுக்கு துந்துபி என்று பெயர். எருமை தலை கொண்ட அரக்கன் இவன். மராமரங்கள் துந்துபி இந்த இரண்டு விஷயங்களுமே சுக்ரீவன் ராமனிடத்தில் சொல்லி இந்த மராமரங்களுக்கும் வாலிக்கும் இருக்கும் தொடர்பு, துந்துபிக்கும் வாலிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அல்லது பகைமை, இவற்றை பற்றி சொல்லி வாலியை அழிப்பதற்கு ராமனுக்கு வல்லமை இருக்கிறது, திறமை இருக்கிறது என்பதை தனக்கு தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய நிலைதான் இந்த துந்துபி படலத்திலேயும் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, வால்மீகத்திலிருந்து இந்த இடத்தில் கதையில் சற்றே மாறுபடுகிறார் கம்பநாட்டாழ்வார். வால்மீகத்தில் இலக்குவன் இந்த இடத்தில் ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர். ஆனால் இந்த துந்துபி படலத்தில் பார்க்க போகிறோம், கம்பருடைய காப்பியத்தை பொறுத்தவரையில் இலக்குவன் ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் இல்லை, அவனும் இதிலே பங்கு கொள்ளுகிறான். எனவே கம்பர் காட்டுகிற இலக்குவனை இந்த படலத்தில் நாம் பார்க்க போகிறோம். மிக குறைந்த எண்ணிக்கையிலான பாடல்கள் கொண்ட படலம்தான் இந்த துந்துபி படலம். சென்னை கம்பன் கழகத்து பதிப்பின்படி 15 பாடல்கள், 15 அல்லது 16 பாடல்கள் என்பதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள். வெவ்வேறு பதிப்புகளில் ஒரு பாடல் அல்லது 2 பாடல்கள் என்று எண்ணிக்கையில் மாறுபடக்கூடிய ஒரு படலம். அவர்கள் அந்த பக்கமாக நடந்து வருகிறார்கள். கொஞ்சம் நமக்கு கதை போக்கினை நினைவுபடுத்திக்கொள். எல்லோரும் அந்த பக்கம் நடந்து வருகிறார்கள். கம்பநாட்டாழ்வாருடைய காப்பியத்தை பொறுத்தவரையில் மராமரங்களை துளைத்துவிட்டு ராமனுடைய அம்பு, ஒற்றை அம்பு அந்த மராமரங்களை துளைத்துவிட அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து சுக்ரீவனும் வானரங்களும் நடக்க ராமனும் இலக்குவனும் வருகிறார்கள். அப்படி வருகிற வழியில் ஒரு பெரிய குவியல், மலை போல கிடந்த ஒரு குவியலை பார்க்கிறான் ராமன். அது என்ன குவியல் என்று பார்க்கிறான். There is something lying there. இவர்கள் இருப்பது ருஷ்யமுக பர்வதம். அந்த ருஷ்யமுக பர்வதத்தின் மேல் மலை மேல் மலை கிடப்பது போல ஏதோ கிடக்கிறது. அம்மலையின் மேல் மலை எனக் கண்டானன். அண்டமும் அகிலமும் அடைய அன்று அனலிடை பண்டு வெந்தன நெடும் பசை வரந்திடினும் வான் மண்டலம் தொடுவது அம்மலையின் மேல் மலை எனக் கண்டனன் துந்துபி கடல் அனான் உடல் அரோ. ஊழி பிரளய காலத்துல அண்ட பகிரண்டம், அகிலமான பூமி இதெல்லாம் அப்படியே அந்த ஊழி பிரளயத்தின் வெப்பத்தில் காய்ந்து தீந்து வறண்டு போயிருக்குமே. அனலிடை பண்டு வெந்தன, அந்த நெருப்பில் பழைய காலத்தில் வெந்து போன அண்ட பகிரண்டம் வெந்து போய் அப்படியே பசை வற்றி
ஈரப்பசை வற்றி கிடந்தால் எப்படி கிடக்குமோ அப்படி வானமண்டலத்தை தொட்டுக்கொண்டு அவ்வளவு பெரியதாக அவ்வளவு பெரியதாக வானமண்டலத்தை தொட்டுக்கொண்டு பசையே இல்லாமல் வெப்பத்தில் காய்ந்து தீந்து போனதாக ஏதோ ஒன்று பெரிதாக கிடைக்கிறது அம்மலையின் மேல். மலை அந்த ருஷ்யமுக பர்வதத்தின் மீது இன்னொரு மலை கிடப்பதை போல கிடக்கிறது. அதை பார்க்கிறான் யார்? ராமன். அது என்ன கிடக்கிறது? துந்துபி உடல். கடல் அனான் துந்துபி, ஒரு பெரிய கடல் கிடப்பது போல. மலை மீது மலை போல, மலை மீது கடல் போல. கடல் அளவுக்கு பெரிய உடம்பு. அது அப்படியே இங்க குவிஞ்சு கிடக்குது. பார்த்தா மலை மேல மலை மாதிரி இருக்கு. கடல் அனான் துந்துபி உடல் அங்கே கிடப்பதை ராமன் பார்க்கிறான். ராமனுக்கு அது என்ன என்று புரியவில்லை. அந்த ஐயத்தை சுக்ரீவனிடத்தில் வெளிப்படுத்துகிறான். தென்புலக் கிழவன் ஊர் மயிடமோ, திசையின் வாழ் வன்பு உலக்கரி மடிந்தது கொலோ, மகரமீன் என்பு உலப்புற உலர்ந்தது கொலோ, இது என அன்பு உலப்பு அரியனீ உரை செய்வாய். நிறைந்த அன்பு கொண்டவனே சுக்ரீவனே, இது என்ன என்று எனக்கு சொல். அன்பு உலப்பு அரிய, நிறைய அன்பு, அப்படியே அன்பு அசைந்தாடக்கூடிய உறவு. இந்த உறவில் இருக்கும் அன்பானவனே சுக்ரீவனே, இது என்ன என்று எனக்கு சொல். தென்புலக் கிழவன் உயிர் மயிடமோ. தென்புலக் கிழவன், தென்புலத்தார் என்றால் முன்னோர்கள். வள்ளுவ பேராசான் கூட தென்புலத்தார் என்று குறிப்பிடுவார். கர்மகாண்டத்தின் சடங்குகளை செய்பவர்களுக்கு தெரியும். முன்னோர்களுக்கு, மூத்தோர்களுக்கு பிண்டம் வார்க்கும் போது சில நேரங்களில் சிரார்த்த காலங்களில் அந்த பிண்டத்தின் திசையை மாற்றுவார்கள். தென் திசை என்பது மூத்தோர் உலகம். தென் திசையிலே இருந்தவர்கள் சில காலம் பொறுத்து வானலோகத்திற்கு போய்விடுகிறார்கள், மோட்சத்திற்கு போய்விடுகிறார்கள் என்று கணக்கு. அப்போதுதான் தென் திசையிலே இருந்து வடதிசைக்கு மாற்றுவார்கள். தென் திசை என்பது யமனுடைய திசை, யமலோகம். மூத்தோர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள். மூத்தவர்களுடைய உலகமும் அங்கேதான். தென் புலத்திற்கு மூத்தவனாக இருப்பவன், இவர்களுக்கெல்லாம் மூத்தவன் யாரு? யமன். தென் புலக் கிழவன், தெற்கு பக்கத்தில் இருக்கிற புலத்தின் தலைவனாக இருக்கிற யமன் ஊர்ந்து வருவது எதன் மீது? மகிஷத்தின் மீது அல்லவா? எருமைக்கடாவின் மீதுதானே யமன் வருகிறான் என்று கணக்கு. தென்புலக் கிழவன் ஊர் மயிடமோ. மகிடம், மகிஷம் என்பது மகிடம் என்று வந்து இங்கே மயிடம் என்று ஆகிறது. தென்புலக் கிழவன் ஊர்ந்து வரக்கூடிய எருமை மாடா? இது என்னப்பா இது? எருமை மாடா? யமனுடைய எருமை மாடு இப்படி வறண்டு உயிர் துறந்து கிடக்கிறதா? திசையின் வாழ் வன்பு உலக்கரி மடிந்தது கொலோ. திசை யானையாக இருக்கிற அஷ்டதிக்கஜங்களில் ஒன்று கரி. கரி என்பது யானை. வன்பு உலக்கரி, அப்படி வலிமை மிக்கதாக இருக்கிற கல் போன்ற, உல என்றால் இந்த இடத்தில் கல், கல் போன்ற பலம், உறுதி பொருந்திய, உறுதி கல்லு மாதிரி உறுதி இருந்தா தான் திசையை தாங்க முடியும். இப்ப கூட கல்லு மேல எதையாவது ஒரு பொருளை வைக்கணும்னா கல் இருந்தா அந்த கல்லு மேல வைப்போம் இல்லையா? சுமை தாங்கின்னு வைத்திருப்பார்கள் அந்த காலத்துல. பாறாங்கற்களைத்தான் வைத்திருப்பார். அந்த கல் சுமையை தாங்கக்கூடியது. அப்படி கல் போன்ற உறுதி கொண்ட திசையானை. அந்த திசையானை மடிந்தது போலோ, ஏதோ ஒரு திசையானை மடிந்து கீழே விழுந்திருக்கு போல இருக்கு. மகரமீன் என்பு உலப்புற உலர்ந்தது. பெரியதாக இருக்கக்கூடிய மகரமீன் இருக்கே, அந்த மகரமீன் உயிர் துறந்து அதனுடைய எலும்பெல்லாம் அப்படியே உலர்ந்து போகும்படியாக விழுந்து கிடக்கிறதா? இது எது? யமனுடைய மகிடமா? அஷ்டதிக்கஜங்களில் ஒன்றா? மகர மீனா? இந்த மூன்றில் இது எது என்று தெரியவில்லையே. இது என்ன என்று எனக்கு உரை செய்வாய்.
ராமன் கேட்கிற இந்த வினாக்களில் ஏதோ ஒரு பொதுமைத்தன்மை இருப்பதை பார்க்கிறோம். 3 விஷயங்களை அல்லது 3 வடிவங்களை ராமன் இங்கே சுட்டுகிறான். ஒன்று யமனுடைய எருமை, இன்னொன்று அஷ்டதிக்கஜம், மூன்றாவது மகர மீன். இந்த 3க்கும் இருக்கக்கூடிய பொதுமை என்ன? யானைக்கு 2 தந்தங்கள். மகர மீனுக்கும் அதே போல 2 கோரை பற்கள் தந்தங்களாக. யானையின் தந்தங்கள் தந்தம் என்றாலே தாந்து தானே, பல்லுதானே. மகர மீனின் கோரை பற்கள், யானையினுடைய தந்தங்கள், எருமை மாட்டுக்கு கொம்புகள். இது ஏதோ 2 கொம்பு இருக்கிறது தெரியறது. கீழே விழுந்து கிடக்கிற இந்த உருவத்துல 2 கொம்பு இருக்கு. ஆனா இது என்ன உருவம்னு தெரியல. ஏன்னா உயிர் இல்ல. அப்படியே மொத்தமா குப்பலா விழுந்து கிடக்கு. அப்ப இது ஒருவேளை எருமை. ஏதோ ஒரு எருமை மாடு, யமனுடைய எருமை. இல்ல அஷ்டதிக்கஜத்துல யானையில 1 கொம்பு, இல்ல மகர மீன். இந்த 3த்துல எதுபா? இந்த வினாவை பார்க்கும்போதே, இந்த விவரிப்பை பார்க்கும்போதே அங்கே கிடந்தது 2 கொம்புகள் கொண்ட ஒரு வடிவம் என்பது நமக்கு புரிகிறது. துந்துபிப் பெயருடை சுடு சினத்து அவுணன் மீது இந்துவை தொட நிமிர்ந்து எழு மறுப்பு இணையினான் மந்தரகிரி என பெரியவன் மகரநீர் சிந்திட கருநிறத்து அரியணை தேடுவான். ராமனுடைய இந்த கேள்வியை செவிமடுத்தவுடன் சுக்ரீவன் துந்துபியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த துந்துபி யார்? துந்துபி பெயருடை சுடு சினத்து அவுணன். துந்துபி என்கிற பெயரை கொண்டவன் நிறைந்த கோபம் கொண்ட ஒரு ராட்சசன். மீது இந்துவை தொட, மேல இருக்கிற நிலா இருக்கே, நிலாவை தொடுவது மாதிரி நிமிர்ந்து நிற்கக்கூடிய, நிமிர்ந்து எழு. இப்ப இங்க இருக்கு, இங்கேந்து ஒரு கொம்பு அப்படி நிமிர்ந்து எழுகிறது. வானத்துல இருக்கிற நிலாவை தொடுவதற்காக நிமிர்ந்து எழக்கூடிய மறுப்பு இணையினான். மறுப்புனா கொம்பு. 2 கொம்புகளை கொண்டவன், இணை மறுப்புகளை கொண்டவன். அவனுடைய உடம்பு சைஸ் என்ன தெரியுமா? மந்தரகிரி என பெரியவன். மந்தரமலை மாதிரி பெரிய உடலை கொண்டவன். மகர நீர் சிந்திட, மகர நீர்ங்கிறது உலகத்தை சுற்றி இருக்கிற பெரிய கடல். அந்த கடல்ல இருக்கிற தண்ணீர் எல்லாம் சிந்தும்படியாக அப்படி இறங்கி, அந்த கடல்ல இறங்கி கடலை துவம்சம் செய்து கடல் நீரை துழாவிக் கொண்டே பார்க்கடலில் இருக்கிற கருநிறத்து அரியணை தேடுவான். கரிய நிறம் கொண்டவராக இருக்கிற, பார்க்கடலில் பள்ளி கொண்டவராக இருக்கிற திருமாலை தேடிக்கொண்டு போகிறான். நிலாவை தொடக்கூடிய அளவுக்கு உயரமான கொம்புகளை கொண்டு, மிகப்பெரிய உடலை கொண்டு, துந்துபி என்கிற பெயரை கொண்ட அந்த அரக்கன் வைகுண்டவாசனான கரிய திருமேனி படைத்த மேகவண்ணனான நீலமேக சியாமள வண்ணனான ஹரி என்கிற திருமாலை தேடுகிறான். அங்கு வந்து ஹரி எதிர்ந்து, இவன் அப்படியே அந்த மகர நீர், பார்க்கடல் நீரை தேடிக்கொண்டு போய் அங்கே நிற்கும் போது எதிரிலே ஹரியானவர் வந்து விட்டார். அங்கு வந்து ஹரி எதிர்ந்து அமைதியன் என்றலும், அமைதினா ஏன் வந்தாய், இங்கே ஏன் வந்தாய், நீ எதற்கு வந்திருக்கிறாய், இந்த இடத்திற்கு ஏன் வந்தாய் என்று அவனை கேட்க, பொங்கு வெம் செருவினில் பொருதி, நல்ல கோபத்தோட சண்டை போடக்கூடிய யுத்தத்துக்கு வா, என்னோட சண்டை போடுன்னு கூப்பிடுறான். பொங்கு வெம் செருவினில் பொருதி என்று உரை செய்ய, உடனே ஹரி பார்த்தார், இவங்கிட்ட சண்டை போடுறதா? வலிய சண்டைக்கு கூப்பிடுற ஒருத்தங்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. ஏன்னா அவன் வம்புக்கு சண்டை செய்கிறான் என்பது புரிந்து போகும். மனிதர்கள் உறவில், அது எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது ஒருவருக்கொருவர் இரத்த சம்பந்தமான உறவு அல்லது சமூக ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளக்கூடிய உறவு,
நட்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அலுவலக உறவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் என்று சொல்கிறோம் இல்லையா? அந்த சோஷியல் பீயிங் சோஷியல் ஹெல்த் என்றே ஒன்று உண்டு. ஒருவருடைய ஆரோக்கியம் எப்படிப்பட்டது, எது ஆரோக்கியம் என்று நிர்ணயிக்க முடியும், எதை ஆரோக்கியம் என்று வர்ணிக்க முடியும், விவரிக்க முடியும் என்றால் பிசிக்கல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் என்பார்கள். உடல் ரீதியாக நன்றாக இருக்க வேண்டும், மன ரீதியாக நன்றாக இருக்க வேண்டும், பிளஸ் மற்றவர்களோடு பழகக்கூடிய அந்த பாங்கும் இருக்க வேண்டும். பழகும் பாங்கு இல்லை என்றால் அவர்கள் மனிதர்களாக இருக்க முடியாது. அதனால தான் வள்ளுவ பேராசான் எப்படி சொல்லிட்டார்னா, எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், பலகற்றும் கல்லார் அறிவிலார். கல்வி எவ்வளவு கற்றாலும் பல கற்றும் கல்லார். நான் இதை படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், இத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன், 28 PhD வாங்கியிருக்கேன், என்னவா இருந்தாலும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். இன்ஃபேக்ட் இன்டெலிஜென்ஸுங்கிறதுக்கே ஒரு டெஃபினிஷன் இருக்கு. வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ்? I know many things. That is not intelligence. I know many things is just a storehouse, a repository of something. லைப்ரரியில நிறைய புக் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதுனாலேயே அது இன்டெலிஜென்ஸ் ஆயிடாது. புக்கை இன்டெலிஜென்ட்னு சொல்லுவோமா? ஒரு புக் இருக்கு, இட் இஸ் நாட் அன் இன்டெலிஜென்ட் புக், த புக் கிவ்ஸ் அஸ் இன்டெலிஜென்ஸ். அப்ப எது இன்டெலிஜென்ஸ்? இன்டெலிஜென்ஸ் என்பது the capacity to adapt. அதுதான் இன்டெலிஜென்ஸ். அப்போ மற்றவர்கள்ட்ட சண்டைக்கு வலிந்து போகக்கூடியவர்கள், அவர்கள்ட்ட சண்டை போடுறதுங்கிறது பிரயோஜனம் இல்லை. சண்டையை நீக்கி சமாதானத்திற்கு வலிந்து வரக்கூடியவர்கள் தான் உண்மையிலேயே மனிதத்தன்மை படைத்தவர்கள். அதனால தான் ஒருத்தர் வந்து சண்டைக்கு கூப்பிட்டா அவர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. பொங்கு வெம் செருவினில் பொருதி என்று உரை செய்ய, என்னோட வந்து சண்டை போடு அப்படின்னா பார்த்தார். உன்கிட்ட நான் சண்டை போட்டா முடியாதுப்பா, நீ ரொம்ப பலசாலி, உன்கிட்ட என்னாலெல்லாம் சண்டை போட முடியாதுப்பா, நான் ரொம்ப சாதாரணமானவன் என்று சொல்லிவிட்டு, கங்கையின் கணவன் அக்கரை மிடற்று இறைவனே உங்கள் வெம் கத வலிக்கு ஒருவன் என்று உரை செய்தான். நான் ஒருத்தரை சொல்லட்டுமா, என்னால உன்கிட்ட சண்டைக்கு போக முடியாது. ஆனா அந்த கங்கையை தலையிலே சூடியவராக இருக்கிறாரே கங்கையின் கணவன், தொண்டையில் கரை கொண்டவர், கரை மிடற்று இறைவன், அந்த சிவன் ஒருத்தர் தான் உங்களை மாதிரி இருக்கிற கோபத்தோடு வலிமை பொருந்தியவர்களாக இருக்கிற அரக்கர்களுக்கு ஏற்றவர். அக்கரை மிடற்று இறைவனே உங்கள் வெம் கத வலிக்கு ஒருவன். எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்கள். இதுல சிம்பாலிக்கா ஒன்று இருக்கு. காப்பாற்றுகிற கடவுள் வலிய சண்டைக்கு வரவங்கிட்ட காப்பாற்றுகிற கடவுள் சண்டைக்கு போகல. ஆனா எங்க கைய காட்டுறார்? அழிக்கும் கடவுள். அப்பா இந்த மாதிரி வலிய சண்டைக்கு எடுத்தா உன்கிட்ட நின்று உனக்கு எதிராக நின்று உன்னை சரிக்கு சரியாக பார்க்கக்கூடிய தன்மை அழிவுக்கு மாத்திரம்தான் உண்டு. You will lead yourselves towards destruction. வலிய சண்டைக்கு இழுத்தேன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கணும், நான் ஜெயிச்சிருவேங்கிற ஆணவம் இருந்தா தானே, அந்த ஆணவம் will lead your own self towards destruction. அதனாலதான் அவர் ஒருவர் இருக்கிறார், நீ அங்க போ. அங்கே அப்படி வழிய திசை திருப்பி விட்டார். கங்கையின் கணவன் அக்கரை மிடற்று இறைவனே உங்கள் வெம் கத வலிக்கு ஒருவன் என்று உரை செய்தான். கடிது சென்று அவனும் அக்கடவுள் தன் கையிலையை, உடனே வேகமா போனான், சண்டைக்கு காத்துட்டு இருக்கான். வேகமா போய் அந்த கடவுள் இருக்கிற கையிலையை அடைந்தான். யார்? சிவன் இருக்கிற கையிலையை அடைந்து கொடிய கொம்பினின் மடுத்து எழுதலும், தன்கிட்ட இருக்கிற அந்த 2 பெரிய கொம்பு இருக்கா இல்லையா, அந்த கொம்பை வச்சு கைலை மலையை குத்தினான். குத்திட்டு அப்படி எழுந்தான். எருமை அப்படி தலையை வச்சு அப்படி குத்திட்டு அப்படி எழுந்தது. கொடிய கொம்பினின் மடுத்து எழுதலும்
உடனே எதிர்ல சிவபெருமான் வந்துட்டார். இவன் கைலை மலைய குத்துறான்னு தெரிஞ்ச உடனே அவர் தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து எழுந்தார், வந்தார். குறுகி, "முன் நொடிதி நின் குறை என்? சீக்கிரமா சொல்லுப்பா, உன் குறை என்ன? எதுக்கு இங்கே வந்து குத்துகிறாய்? உன்னுடைய குறை, உனக்கு தேவை என்ன? சொல்லு. வேகமாக சொல்." நொடித்தல்னா பேசுதல், சொல்லுதல். "முன் நொடிதி நின் குறை என்?" என்றலும், இன்னும் சொல்லப்போனா பிற்கால வழக்குல நொடித்தல் அப்படின்னா அங்கலாய்த்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். குறை இருப்பவர்கள் அந்த குறையை அங்கலாய்த்து சொல்லுவார்கள் இல்லையா? நாம சில சமயத்துல பார்க்கலாம். யாராவது அப்படி தோளை தட்டி ஏதாவது சொன்னால் அப்படியே நொடித்துக் கொண்டார்கள் அப்படின்னு எழுதுவார்கள். இந்த நொடித்தல் என்பது குறையை சொல்லுகிற தன்மை. "முன் நொடிதி நின் குறை என்?" என்றலும் நுவன்றனன் அவன் உடனே சொல்ல ஆரம்பிச்சான். "முடிவையில் வெஞ்செரு எனக்கு அருள் செய்வான் முயல்க." முடிவே இல்லாத சண்டை. அந்த சண்டை முடிவுக்கே வரக்கூடாது. ஐ வாண்ட் டு கீப் ஃபைட்டிங் கன்டினியூவஸ்லி. ஒரு நல்ல கொடுமையான சண்டை. தொடர்ந்து சண்டை போட வேண்டும். எனக்கு அப்படி ஒரு சண்டையை கொடுக்க முடியுமானால் கொடு. அருள் செய்வான் முயல்க. எனக்கு அதை கொடு. சண்டைய கேட்டான். எனக்கு சண்டையை கொடு அப்படின்னு சிவபெருமான் கிட்ட சொல்ல, மூலமே பரம்பொருளான அந்த மூல தெய்வம் சிவனோ விஷ்ணுவோ அதுதானே மூலம். மூல பரம்பொருள் அதுதானே மூலமே. "வீரமே மூடினாயொடு போர் ஏலுமே." நீ யாருப்பா? அப்படியே வீரம் மொத்தமா ஒரு உருவம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு. வீரம் தான் உன்ன மூடி இருக்கு. அப்படின்னா என்ன? ஆன்மாவுக்கு உருவம் என்ன? உடல். இல்லையா? ஆன்மாவுக்கு ஆன்மாவை மூடி இருக்கிற உடல் தான் அதனுடைய உருவம். இப்போ உன்ன வெறுமன உடல் மூடி இல்ல. அப்படியே வீரம் மூடி இருக்கு. யோர் வீரம் பெர்சானிஃபைட். "வீரமே மூடினாயொடு போர் ஏலுமே." உன்ன மாதிரி இருக்கிறவங்கிட்ட என்னால சண்டை போட முடியுமா? "வீரமே மூடினாயொடு போர் ஏலுமே தேவர்பால் ஏகு எனா." நீ என்கிட்ட வராத. அங்க 33 பேர் இருக்கிறார்கள் தேவர்கள். நீ கன்டினியூஸா சண்டை போடணுங்கிற நான் ஒருத்தன் என்னால என்ன பண்ண முடியும்? அதுவும் எங்கேயோ ஒரு மூலையில சுடலை ஆண்டி. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. வெண்ணையும் பாலும் சாப்பிட்டவரே இங்க கைய காமிச்சுட்டார். பலசாலியாக இருக்கக்கூடியவர் வெண்ணையும், பாலும், நெய்யுமாக சாப்பிட்டவர், நெறைய பலசாலியாக இருக்கக்கூடியவர். அவரே இங்க கைய காமிச்சுட்டார். நான் சுடலையாண்டி என்கிட்ட என்னப்பா இருக்கு? போரேலுமே. என்னால உன்கிட்ட சண்டை போட முடியாது. நீ தேவர்கள் கிட்ட போ. 33 பேர் இருக்கிறார்கள் அங்க போ. தேவர்பால் ஏகு எனா ஏவினான். அங்கே ஏவி விட்டார். "ஷாலநாள் போர் செய்வாய் ஆதியேல் ஷாரல் போர் வாலிபால் ஏகு எனா." அங்க போன உடனே அங்க ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான். வான் உளோர் வான் உளான். வான் உளோர் வானலோகத்தவர்கள். வானலோகத்தவர்களுடைய வானத்திலே இருக்கிற தலைவன் தேவேந்திரன். வான் உளோர் வான் உளான். அந்த தேவலோகத்திற்கு தலைவனாக இருக்கிற தேவேந்திரன் அவன் பார்த்தான். "இங்க வந்தியா? நீ நிறைய நாள் சண்டை போடணும்னு வச்சுக்கோ. நாங்கள்லாம் அதற்கு அருகதை இல்ல. எங்களால முடியாது. நாங்க சின்ன சின்ன சண்டை தான் போடுவோம். சால நாள் போர் செய்வாய். நிறைய நாள் போர் செய்யணும்னு நீ ஆசைப்படுறியா இல்லையா? அப்படின்னா ஒண்ணு பண்ணு. சால நாள் போர் செய்வாய் ஆதியேல். கவலைப்படாத. வாலிபால் ஏகு. போர் வாலின்னு ஒருத்தன் இருக்கான் கிஷ்கிந்தையில. அவன்கிட்ட போ. போர் வாலிபால் ஏகுயனா அந்த துந்துபி அங்கே இருந்து வந்தான். அன்னவன் விட அங்கிருந்து இந்திரன் அப்படி கை காமிச்சு இங்க விட்டுட்டான் அவன. துந்துபிய இந்த பூலோகத்துக்கு விட்டுட்டான். அன்னவன் விட உவந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய நாள் போர் செய்யலாம். அவனும் வந்து அரிகள் தம் மன்னவன் வருக போர் செய்க. அரின்னா குரங்குன்னு அர்த்தம். குரங்குகளின் மன்னவனே வா வந்து என்கிட்ட சண்டை போடு. அரிகள் தம் மன்னவன் வருக போர் செய்க எனா மலையினை சின்ன பின்னம் படுத்திடலும். அவன் வந்தான். கிஷ்கிந்தை மலை இருக்கா இல்லையா? அந்த மலையை அப்படியே சின்னாபின்னப்படுத்தினான். கிஷ்கிந்தை மலையை சின்னாபின்னப்படுத்தி அதை இங்க குத்தி அங்க குத்தி கைலை மலையவே கொம்பால குத்தினவன். அப்ப கிஷ்கிந்தையை விட்டு வைப்பானா?
கிஷ்கிந்தை மலையை சின்னாபின்னப்படுத்தி அதை பார்த்த உடனே வாலிக்கு கோபம் வந்தது. ஷினவி. இப்ப வாலிக்கு அப்படி கோபம் வந்து, என் முன்னவன் ஷினவி, என்னுடைய அண்ணனாக, எனக்கு முந்தைய அண்ணனாக, எனக்கு மூத்தவனாக இருக்கிற வாலி ஷினவி, முன்னர் வந்து அனையவன் முனைதலும், அப்படி முன்னால வந்து அவனுக்கு முன்னால நிற்க, அவனுக்கு பக்கத்தில் வர, இருவரும் திரிவுறும் பொழுதின் இன்னவர்கள் என்று ஒருவரும் சிறிது உணர்ந்திலர்கள். அப்படி வாலி அவன் முன்னால வந்து 2 பேரும் சண்டை போட ஆரம்பித்தார்கள். 2 பேரும் ஒத்தர அப்படி பிடிச்சு மல்யுத்தத்துல 2 பேரும் சுத்தி சுத்தி வந்து, இருவரும் திரிவுறும் பொழுதின், சுற்றி சுற்றி திரிந்தார்கள். they kept on circulating. 2 பேரும் ரெஸ்ட்லெஸ். மல்யுத்த பாணியில 2 பேரும் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டு அந்த மல்யுத்தம் செய்து கொண்டே அப்படி திரிந்தார்கள், சுற்றி சுற்றி வந்தார்கள். திரிவுறும், திரிந்து திரிந்து, திரிதல்னா சுற்றுதல். இருவரும் திரிவுறும் பொழுதின் இன்னவர்கள் என்று ஒருவரும் சிறிது உணர்ந்திலர்கள். இவர்கள் யாருன்னே புரியல, அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. 2 பேரும் அவ்வளவு ஸ்பீடா அதே மாதிரி மாத்தி மாத்தி சுத்தினார்கள். இது துந்துபியா, இது வாலியா, இல்ல இது வாலியா, இது துந்துபியான்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னவர்கள் என்று ஒருவரும் சிறிது உணர்ந்திலர்கள். எவ்வுலகினும் வெறுவரும் தகைவு இலர். இந்த 2 பேரை தடுத்து நிறுத்துறதுக்கோ இல்ல இந்த 2 பேர்கிட்ட சண்டை போடுறதுக்கோ வேற யாருக்கும் தகுதியே இல்லை. எவ்வுலகினும் வெறுவரும் தகைவு இலர். இவர்கள்ட்ட சண்டை போடுவதற்கு, இவர்களிடத்தில் பகைமை கொள்ளுவதற்கு வேறு யாருக்கும் தகுதி இல்லை. விழுவர் நின்று எழுவரால். 2 சண்டை போட்டுக்கொண்டே விழுவார்கள், திருப்பியும் எழுந்து நின்று சண்டை போடுவார்கள், கீழே விழுந்து சண்டை போடுவார்கள். இப்படி எழுந்தும் விழுந்தும் விழுந்தும் எழுந்தும் சண்டையிட்டார்கள். மருவ அருந்தகையர் தானவர்கள் மாணவர்கள் தான். இந்த 2 பேரை பார்த்து பக்கத்துல போகிறதுக்கு, இவர்களை மருகி இவர்கள் பக்கத்துல போவது, மருவன அணுக்கமாக, இவர்கள் அருகில போய் தடுத்து நிறுத்துறதுக்கோ இல்ல சமாதானம் பேசுறதுக்கோ யாருக்குமே முடியல. வானவர்களாலேயும் முடியவில்லை, தானவர்களாலேயும் முடியவில்லை. வானவர்கள் வானலோகத்தவர்கள், தானவர்கள் அரக்கர்கள். தனு என்பவள் மாட்டு காஷ்யபருக்கு பிறந்தவர்கள் தானவர்கள். திதி என்பவள் மாட்டு காஷ்யபருக்கு பிறந்தவர்கள் தைத்தியர்கள். அதிதி என்பவள் மாட்டு காஷ்யபருக்கு பிறந்தவர்கள் ஆதித்யர்கள். அதித்தியின் பிள்ளைகள் எல்லாம் தேவர்கள். திதி தைத்தியர்கள், தனு தானவர்கள், இவர்களெல்லாம் அரக்கர்கள். தானவர்களோ வானவர்களோ போய் பக்கத்தில் அணுகி நெருங்கி சமாதானப்படுத்த முடியவில்லை, சண்டையை பிரிக்கவும் முடியவில்லை. அப்படி 2 பேரும் சண்டை போட்ட போது என்ன ஆச்சு? 2 பேரும் அப்படி காலை தூக்கி சண்டை போட்டார்கள். சண்டை போடும்போது இப்படியும் அப்படியும் விழுந்து புரளும் போது ஒருவர் கால் மேலே போகும், ஒருவர் கால் கீழே போகும், அப்படிலாம் இருக்குமா இல்லையா? அடித்தளம் எடுத்திடுதலால் 2 பேரும் அப்படி அடித்தளத்தை தங்களுடைய கால்களை தூக்கி சண்டை போட்ட போது என்ன ஆச்சு? தீ எழுந்தது விசும்புற. வானம் வரைக்கும் நெருப்பு பறந்தது. அந்த ஃப்ரிக்ஷன், 2 பேரும் கிரியேட் பண்ண அந்த ஃபோர்ஸ்ல, ஃப்ரிக்ஷன்ல தீ எழுந்தது விசும்புற. நெடுந்திசையெல்லாம் போய் எழுந்தது முழக்கு. அந்த 2 பேரோட கர்ஜனை சத்தம், அந்த முழக்கம் எல்லா திசைக்கும் போச்சு. நெடுந்திசையெல்லாம் போய் எழுந்தது முழக்கு. உடனெழுந்தது புகை. அவ்வளோ பெரிய நெருப்பு எழுந்தது புகை. தோய நல் புணரியும் தொடர் தடங்கிரிகளும் சாயழிந்தன. புணரிங்கிறது கடல். தோய நல் புணரி, தோயம்னாலே நீர், நீர் நிறைந்த பெரிய கடல்களும், தொடர்ந்திருக்கிற மலை தொடர்கள், தடம் கிரிகள், கிரிகள் மலைகள், மலை தொடர்கள். நாட் ஒன் ஸ்மால் மவுண்டன் ஆர் ஹிலாக். ஒரு மலையில ஒரே ஒரு மலை, தனித்தனியா இருக்கிற மலை, மவுண்டன் ரேஞ்ச். அப்போ அவ்வளவு ரேஞ்ச். எப்படி மலை அப்படியே கவுழ்ந்தது, கடல் பொங்கியது, அப்ப அழகு போயிடுமா இல்லையா? அழகு போக அந்த மலைகளும் கடல்களும் அழகு போய்விட, அப்படியே இவர்கள் சண்டை போட போட அங்கே நெருப்பு பறந்து
அற்றது ஆகிய செருப்புரிவுறும் அளவினில் கொற்றவாளியும் அவன் குலவுதோள் வலியொடும் பற்றி ஆசையின் நெடும்பனை மறுப்பு இணை பறித்து எற்றினான் அவனும் வான் இடியின் நின்று உரறினான். 2 பேரும் சண்டை போட்டார்கள். முன்னால சொன்ன மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். செருப்புரிவுறும், செருனா சண்டை. அவர்கள் 2 பேரும் யுத்தம் புரிந்து கொண்டிருந்தார்கள். அப்படி யுத்தம் புரிந்து கொண்டிருந்த போது கொற்றவாளி, வெற்றியை கொண்ட வாலி அப்படின்னு பொருள். கொற்றனா வெற்றி, கொற்றக்குடை அப்படின்னு சொல்ற மாதிரி வெண் கொற்றக்குடை, கொற்ற வெண்குடை. வெற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த கொற்றக்குடை பிடிப்பார்கள். தோற்று போன மன்னனுக்கு கொற்றை குடை கிடையாது இல்லையா? அப்ப கொற்றனா வெற்றி. கொற்றவாலியும், வெற்றியை கொண்டவனாக இருக்கிற வாலி என்ன பண்ணினா, குலவு தோள் வலியொடும், தன்னுடைய தோள் பராக்கிரமத்தோட அவன் யாரு எதிரில இருக்கானே அந்த துந்துபி, அவனை பற்றி ஆசையின் நெடும்பனை மறுப்பு இணை பறித்து, ஆசைனா திசை என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கோம் முன்னால. ஆசையின் நெடும்பனை, பனைனா நீளமாக இருக்கக்கூடியதுன்னு பொருள். திசைகள் எல்லாவற்றுக்கும் போகக்கூடிய அளவிற்கு, திசையானை அளவிற்கு, திசையானையினுடைய எல்லை வரைக்கும் போகக்கூடிய அளவிற்கு நீளமான கொம்புகள் இருக்கே அந்த துந்துபிக்கு, அந்த 2 கொம்புகளையும் பற்றி மறுப்பு இணை பறித்து, இணைனா 2 ஜோடின்னு சொல்றமே அதுதான் இணை. மறுப்பு இணை பறித்து, வெறுமன பிடிச்சது மாத்திரமில்ல, ஆசையின் நெடும் பனை மறுப்பு இணை பற்றி பறித்து, அதை பிடிச்சு அப்படியே பிடுங்கிட்டான். 2 கொம்பும், துந்துபி தலையில இருந்த 2 கொம்பும் இப்ப வாலி கைக்கு போச்சு. அப்படியே அந்த கொம்புகளை பிடுங்கி ஏற்றினான். அந்த கொம்பை வைத்துக்கொண்டே அவனை உதைத்தான். அந்த கொம்பாலேயே அவனை அடித்தான். அவனும் வான் இடியின் நின்று உரறினான். வானலோகத்திலேருந்து இடி இடிச்சா எவ்வளவு சத்தம் கேட்கும், வானத்திலேருந்து மேகம் இடி இடிச்சா எவ்வளவு பெரிய சத்தம் கேட்குமோ, அந்த மாதிரி அந்த வலியில இடி மாதிரி கத்தினான் துந்துபி. அவனுக்கு பெயரே துந்துபி. துந்துபியின் முழக்கம் போல கர்ஜனை செய்யக்கூடியவன். இப்ப வலி சேர்ந்த உடனே கொம்பு போச்சுன்னா என்ன வலி வலிக்கும், அந்த வலியில கத்தனான். அவனும் வான் இடியின் நின்று உரறினான். தலையின் மேல் அடிபட கடிது சாய் நெடிய தாழ் உலைய வாய் முளை திறந்து உதிர ஆறு ஒழுக மாமலையின் மேல் உறும் இடித்தன வான் மண்ணொடும் குலைய மா திசைகளும் செவிடுற குத்தினான். இப்ப கையில கொம்பு இருக்கு, அந்த கொம்பை வச்சு அவன் அடிச்சான். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனையே குத்துறான். திரும்பி திரும்பி அடிச்சு 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 குத்தினான். அப்படி அடிச்சதுல என்ன ஆச்சுன்னா, தலையின் மேல் அடிபட அந்த துந்துபியோட தலையில காயம் பட்டது. கடிது ஷாய் நெடிய தாழ் உலைய, அவன் நடப்பதற்கு அவனுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அந்த நீண்ட கால்கள், அழகு கொண்ட நீண்ட கால்கள், வலிமை கொண்ட, இந்த இடத்துல ஷாய்ங்கிறது வலிமை. கடிது ஷாய் நெடிய தாழ், அவனுடைய அந்த நீண்ட கால்கள் அவ்வளோ வசனம் இல்லையா அவன், மலை மாதிரி. அப்ப நீண்ட கால்கள், கால்களுடைய நீளம் எவ்வளவு இருக்க வேண்டும், அந்த பெரிய கால்கள் உலைந்து போகும்படி வாய்மொழை திறந்து உதிர ஆறு ஒழுக, அந்த வாயினுடைய குகை இருக்கே, அவன் வாயை திறந்தான்னா குகை மாதிரி இருக்கும். குகை பெருசா இருட்டா இருக்கும், இவன் வாயை திறந்தான்னா குகை. அந்த வாய் குகையை திறந்து அதிலேருந்து உதிரம், ரத்தம், ரத்தம் வெறுமன கொஞ்சம் இல்ல, ரத்த ஆறு கொட்டும்படியாக அவனை அடிக்கிறான் வாலி. மாமலையின் மேல் உறும் இடித்தன, அவன் அடிச்ச சத்தம் எப்படி இருந்தது, இவன் அடிச்சதும் சரி, அதுல அவன் கத்துனதும் சரி, மலை மேல இடி இடிச்சா எவ்வளவு சத்தம் கேட்குமோ அப்படி. துந்துபியை இவன் அடிக்க அடிக்க வான் மண்ணோடும் குலைய, சுற்றி இருக்கிற வானமும் மண்ணும் அப்படியே நிலை குலைந்து போக மாதிசைகளும் செவிடுற, பெரிய சத்தம் கட்டுதுன்னா திசையெல்லாம் செவிடா போச்சு. அந்த மாதிரி எல்லா திசைகளும் செவிடுபடும்படியாக ஒரு சத்தம் வரும்படியாக அந்த துந்துபியை வாலி குத்தினான்.
கவரி இங்கு இது என கரதலம் கொடு திரிது இவர்தலும் குருதிப்பட்டு இசைதொறும் திசைதொறும் துவர் அணிந்தன என பொசி துதைந்தன துணை பவர் நெடும் பனை மதம் பயிலும் வன்கரிகளே. இப்ப அவனை அடிச்சான், கொம்பால குத்தினான். அப்புறம் என்ன பண்ணிட்டான்னா, அவன் அப்படியே கையில தூக்குனான். யார? துந்துபிய. துந்துபிய கையில தூக்கி இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் அவன் ஆட்டுனான். இப்படியும் அப்படியும் அவன் ஆட்டுனா எப்படி? கவரி வீசும் போது இப்படியும் அப்படியும் கைகளை ஆட்டுவார்களே, அப்படி அவனுடைய கை வாலியோட கையில ஏதோ புதுசா ஒரு கவரி வச்சிருக்கானே, இந்த மாதிரி ஒரு கவரியா? கவரி இங்கு இது என கையில் கவரியை வைத்துக்கொண்டு சுற்றுவது மாதிரி, கையில் சாமரை வைத்துக்கொண்டு வீசுவது மாதிரி, கவரி இங்கு இது என கரதலம் கொண்டு திரிந்து இவர்தலும் தன்னுடைய கைகளிலே அந்த துந்துபியை பற்றி கொண்டு அந்த துந்துபியை அப்படியே தூக்கி கொண்டு இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் திரிந்து சுற்றினான். எங்கிட்டயாடா சண்டைக்கு வரன்னு இங்கேயும் அங்கேயும் அவனை கையில தூக்கி கொண்டு இப்படியும் அப்படியும் அந்த மலை பிரதேசத்தில் கரதலம் கொண்டு திரிது இவர்தலும். இப்ப ஏற்கனவே துந்துபிக்கு வாயில ரத்தம் கொட்டுகிறது. இவன் கையில வேற தூக்கி இப்படி அப்படியும் இப்படி அப்படியும் அவன் ஆட்டுனா என்ன ஆகும்? அந்த ரத்தம் எல்லா இடத்திலேயும் சிதறுகிறது. blood gets splashed. அப்படி குருதி பட்டு இசைதொறும் திசைதொறும் துவர் அணிந்தன. அந்த குருதி எல்லா திசைகளிலேயும் தெறிக்க, அப்படி தெறிப்பதனால் அது போய் அப்படியே என்ன இருக்கிறதோ அதன் மீது ஒட்டிக்கொள்ள, இந்த திசை யானைகள் இருக்க, இவன் எந்த அளவுக்கு அந்த இவனை தூக்கி தூக்கி சுத்தி இருக்கான் கவரி மாதிரி. இப்ப திசை யானைகளுக்கு கவரி வீசினா மாதிரி இருக்கு. அது மாத்திரமில்ல, இந்த ரத்த துளிகள் போய் அந்த திசை யானைகள் மீது படிய, அந்த திசை யானைகள் அவை எப்படி இருக்கின்றன? துவரணிந்தன என பொசி துதைந்தன. துவராடை போட்டது மாதிரி அந்த ரத்தம் போய் அங்க அப்படியே ஒட்டிக்கொள்ள, ரத்த துளிகள் ஒட்டிக்கொள்ள பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த துவர்னா செம்மை இல்லையா? செம்மை கலந்த பருப்பு தான் துவரம் பருப்பு. கடலை பருப்பு மாதிரி மஞ்சளா இருக்காது. கொஞ்சம் செம்மை கலந்திருக்கும். துவராடை அப்படின்னா த ஆக்கர் ரோப். சந்நியாசிகள், தவசிகள் அணியக்கூடியது துவராடை. அந்த துவர் அணிந்தன துணை பவர் நெடும் பனை மதம் பயிலும். அப்படி நீண்ட கொம்புகளோடு நீண்ட தந்தங்களோடு இருக்கக்கூடிய மத யானைகளான திசை யானைகள், வன்கரிகள், வலிமை மிக்க அந்த யானைகள் மேலெல்லாம் இந்த இரத்தத்துளி போய் பட, அவையெல்லாம் அப்படியே இரத்தத்தை பூசிக்கொண்டது இல்லை, செம்மை பூசிக்கொண்டது போன்ற ஒரு தோற்றம். இந்த பாட்டுல இருக்கிற கவரி என்கிற சொல் பார்ப்பதற்கு உரியது. கவரினா ஒண்ணு சாமரை, கவரி வீசுதல். இன்னொன்னு கவரினா எருமை. வலிமையான ஒன்றுக்குத்தான் கவரி. கவரிமான்னு சொல்லுவார்கள். கவரிமான்ங்கிறச்சே வலிமையான மான். கொம்பு பெருசா இருக்கும் கவரிமானுக்கு. அதே மாதிரி இந்த கவரி அப்படிங்கிறது அந்த வலிமை மிக்கதாக இருக்கிற எருமைக்கான பெயர். கவரி இங்கு இது என எருமை இது என்று அந்த யானைகள் பார்க்க, இல்லை இவன் கையில் சாமரை இருக்கிறது என்று யானைகள் பார்க்க, அந்த யானைகள் மீதெல்லாம் இரத்தத் துளிகள் தெறிக்க, துந்துபியை தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு வாலி இப்படியும் அப்படியுமாக விளையாடினான். புயல் கடந்து இரவிதன் புகழ் கடந்து அயல் உளோர் இயலும் மண்டிலம் இகந்து எனையவும் தவிர மேல் வயிர வன் கரதலத்து அவன் வலித்து எரிய அன்று உயிரும் விண்படர இவ்வுடலும் இப்பரிசு அரும். இப்படி கையில வச்சு இப்படி அப்படி ஆட்டி என்ன பண்ணினா, அப்படியே தூக்கி வீசினான். அந்த துந்துபிய அப்படி இப்படி அப்படி ஆட்டிட்டு போட்டு அப்படி தூக்கி வீசினான். தூக்கி வீசினா புயல் கடந்து, புயல்ங்கிறது வானத்துல இருக்கக்கூடிய மேகங்கள். அந்த மேகங்களை கடந்து இரவிதன் புகழ் கடந்து, சூரியன் இருக்கானே அந்த சூரியனை தாண்டி அயல் உளோர், அதுக்கு மேல இருக்கிற வானலோகத்தைச் சேர்ந்தவர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள் இவர்களையெல்லாம் தாண்டி அயல் உளோர் இயலும் மண்டிலம் இகந்து, அதையெல்லாம் தாண்டி எங்கேயோ இந்த அண்டத்தினுடைய எல்லைக்கு போய் எனையும் தவிர எல்லாவற்றையும் தாண்டி அங்க போய் அங்கேந்து இவன் அப்படி தூக்கி வீசினது. இவன் அவ்வளவு உயரத்துல தூக்கி வீசினான்.
வைர வன் கரதலத்து அவன் வலித்து எறிய. அப்படி கையில வீசிக்கொண்டிருந்த அந்த உடலை அப்படி மேல தூக்கி இந்த அண்டத்திற்கு அப்பால் தூக்கி அங்கேந்து தூக்கி போட்டான். வன் கரதலத்து அவன் வலித்து எறிய. அப்படி வலிமையாக அங்கேருந்து அவனை தூக்கி போட, அங்க போன இடத்திலேருந்து அவனுடைய உயிர் அப்படியே விண்ணுலகத்திற்கு போய்விட்டது. உயிரும் விண்படர அவனுடைய உயிர் வானுலகத்திற்கு போய்விட உடல் கீழே வந்து விட்டது. இவ்வுடலும் இப்பரிசு அரோ. இங்க பாக்குறிய இந்த உடம்பு என்னன்னு கேட்டியே ராமா, அப்ப விழுந்த உடம்பு தான் இது. உயிரும் விண்படர இவ்வுடலும் இப்பரிசு அரோ. முட்டி வான்முகடு சென்று அளவி இம்முனை உடற்கட்டி மால் வரையை வந்து உறுதலும் கருணையான் இட்ட சாபமும் எனக்கு உதவும் என்று இயல்பினின் பட்டவா முழுவதும் பரிவினில் உரை செய்தான். முட்டி அந்த உடம்பு என்னாச்சு, அங்கேந்து கீழே விழுகிறது. வான் முகடு சென்று அளவி அங்க இருக்கிற ஒசரமா இருக்கிற மலைகள் எல்லாம் முட்டி மோதி அந்த உடம்பு கீழே வரும்போது முட்டி மோதி உயரமாக இருக்கிற மலைகளின் சிகரங்களை தொட்டு அந்த சிகரங்களை அளவெடுப்பது மாதிரி அப்படி அளவிக்கொண்டு வான் முகடு சென்று அளவி அப்படி போய் தேய்த்து கொண்டு முடை உடல் கட்டி. உடம்புக்கு ஒரு நாற்றம் உண்டு, அதற்குத்தான் முடை நாற்றம்னு பேரு. அந்த முடை நாற்றம், முடை உடல் கற்றி நாற்றம் எடுக்கக்கூடிய இந்த உடம்பு கட்டி அப்படியே கட்டி இருக்கிறது தானே. உடல் கட்டினா என்ன, இந்த உடல் கட்டுக்கோப்பாக இருக்கிறதுங்கிறோம். வாட் எ பிசிக் அப்படிங்கிறோம் இல்லையா. இந்த கட்டுக்கோப்பான உடல், கட்டுனா கட்டி இருப்பது. இந்த ஆன்மாவை கட்டி போட்டிருக்கிற பந்தி கிரகம் சிறையும் இதுதான். இது கட்டுக்கோப்பு மாத்திரம் இல்லை, ஆன்மாவை சுதந்திரம் இல்லாமல் கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கோப்பு சிறையும் இதுதான். அதனாலதான் இந்த உடம்பு கட்டின்னு பேரு. இம்முடை உடல் கட்டி, இந்த உடம்பு இருக்கே மால்வரையை வந்து உறுதலும். அது எங்க வந்து விழுந்ததுன்னா ஒரு பெரிய மலைப்பகுதியில வந்து விழுந்தது. அந்த மலைப்பகுதியில் ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த இடத்துல ஒரே ஒரு வரியில மொத்தமாக சுருக்கி விட்டார் கவி சக்கரவர்த்தி. ருஷ்யமுக பர்வதத்துல சுக்ரீவன் ஒளிந்திருக்கிறான். அங்கே வாலி வர முடியாது என்பதை நாம் அறிவோம். எல்லா இடத்திற்கும் போகக்கூடிய வாலி ஏன் இங்க வர முடியாது? இந்த துந்துபியோட உடம்பு வந்து கீழே விழுந்தது. எங்க விழுந்ததுன்னா மதங்க முனிவருடைய ஆசிரமத்தில் வந்து விழுந்தது. மதங்க முனிவர் தவத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது உயிரில்லாத ஒரு அரக்க உடல் வந்து விழுந்து அவருடைய தவத்தை கலைத்தது. அந்த உடம்பு அப்படி வந்து கீழே விழுந்த உடனே ஆசிரமத்திற்குள் ரத்தம் கொட்ட கொட்ட ஒரு அரக்க உடலை யார் போட்டார்கள், இது இங்கே விழுவதற்கு யார் காரணமோ அவன் இங்கே கால் வைத்தால் தலை சுக்கு நூறாகும்னர். இந்த உடம்பு ரத்தம் கொட்டுகிற இந்த முடைநாற்றம் வீசுகிற உடம்பு இங்கே வந்து விழுவதற்கு யார் காரணமோ அவன் இங்கே கால் வைத்தால் அவனுடைய தலை சுக்கு நூறாகும்னர். மதங்க முனிவர் வாலிக்கு சாபம் கொடுத்தார். வாலின்னு தெரிஞ்சு கொடுக்கல, இவனுக்கு சாபம். யார் இதற்கு காரணமோ? வால்மீகத்துல ஒரு செய்தி வரும், தனக்கு சாபம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. யார் இதற்கு காரணமோ அவனுக்கு தலை சுக்கு நூறாகும் இங்கே கால் வைத்தால். அவனை சேர்ந்தவர்கள் அவன் யாரையாவது துணைக்கு கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை இங்கே அனுப்பினால் தூதாக அவர்கள் காலும் தலையும் உடைந்து போகும்னர். அப்ப வாலி மாத்திரமில்ல, வாலி யாரையாவது துணைக்காக அல்லது தன் பொருட்டு யாரையாவது பரிந்து பேசுவதற்கு அனுப்பினால் அவர்கள் தலையும் போய்விடும். மதங்க முனிவர் இதை சொன்னத அந்த பகுதியில இருந்த குரங்குகள் கேட்டன, ஓடி போய் வாலி இடத்தில் சொல்லின. வாலி அங்கேந்து அடடா தப்பு பண்ணிட்டோமேன்னு அங்கேந்து புறப்பட்டு வந்தான். வந்து மதங்க முனிவர்கிட்ட கையை கூப்பி நின்றான். மதங்க முனிவர் தலையை திருப்பிக் கொண்டு அவனிடத்தில் பேச மாட்டேன், இவனுக்கு இப்போது நான் விமோச்சனம் தரக்கூடாது, பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார்.
வேற வழியே இல்லையேன்னு திருப்பி அங்கேருந்து போனான். அன்னையிலிருந்து மதங்க முனிவருடைய ஆசிரமம் இருந்த ருஷ்யமுக பர்வதத்திற்கு அவன் வரமாட்டான். இந்த ருஷ்யமுக பர்வதத்துல தான் தங்கிவிட்டால் நிம்மதியாக வாலி வரமாட்டான். அவனுக்கு ஒளிந்து இங்கே வாழலாம் என்றுதான் சுக்ரீவன் வந்து இங்கே வாழுகிறான். இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பருதிச் செல்வன். இந்த மலையில இருப்பதனால சுக்ரீவன் வாழுகிறான். இல்லைன்னா அவனோட உயிர் என்னைக்கோ போயிருக்கும். இம்மலை இருந்து வாழும். இந்த ரகசியம் சுக்ரீவன் ருஷ்யமுக பர்வதத்தில் இருக்கிறான். வாலிக்கு தெரியாமல் ஒளிந்திருக்கிறான் இல்லையா? இங்க வாலி வரமாட்டான். இப்ப ருஷ்யமுக பர்வதத்துல சுக்ரீவன் இருக்கான். அவனை போய் நீ துணை கொள்ள வேண்டும்னு சொன்னது யாரு? மதங்க முனிவருடைய சிஷ்யையாக இருந்த சபரி. சுக்ரீவன் நல்லவன். அவனை ஓட ஓட விரட்டி அவனை அங்கே வைத்திருக்கிறான். வாலிக்கு இவன் இங்க இருக்கான்னு தெரியும். அதனாலதான் இங்க வந்தா தன் தலை போயிடும் அப்படிங்கறதுனாலதான் வரல. தன்னை சேர்ந்தவர்களை அனுப்பினாலும் இவனை அழிப்பது முக்கியமில்லை. இப்ப சுக்ரீவனை அழிப்பது முக்கியமில்லை. தன்னை சேர்ந்தவர்களை இங்க அனுப்பினா, சுக்ரீவனை அழிக்கிறதுக்கு அனுப்பினா என்ன ஆகும்? அவர்களுக்கும் தலை போயிடும். அப்ப அவர்கள் சுக்ரீவன் அழிக்க முடியாது. இங்க வந்தாலே தலை போயிடும். அதனாலதான் யாரையும் அனுப்பாம தானும் வராமல் அங்கே இருக்கிறான். சுக்ரீவனுக்கு அதை மீறி ஒரு சந்தேகம், வேற யாரையாவது அனுப்பிடுவானோ? அதனாலதான் மனிதர்கள் வந்தபோது அவன் அச்சப்பட்டான். கருணையான் இட்ட சாபம். ஏன் சுக்ரீவன் இப்ப கருணையான் மதங்க முனிவரை அவர் அந்த மாதிரி சாபம் கொடுத்ததுனால தானே எனக்கு வாழ்க்கை கிடைச்சது. துந்துபி விஷயம் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பகைமை வருவதற்கு முன்னாலேயே நடந்தது. ஆனா வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பகைமை வந்த உடனே சுக்ரீவன் யூட்டிலைஸ் திஸ் அண்ட் கேம் டு ருஷ்யமுக பர்வதம். மால்வரையை வந்து உறுதலும் கருணையான் இட்ட சாபமும் எனக்கு உதவும் என்று இயல்பினின் பட்டவா முழுவதும். இதற்கு முன்னால நடந்த எல்லா விஷயங்களையும் ராமனுக்கு உரை செய்தான். கிட்டத்தட்ட ஒரு 9 பாட்டு அங்க ஆரம்பிச்சு சுக்ரீவன் இதுவரைக்கும் துந்துபி கதையை சொல்கிறான். இப்படித்தான் நடந்தது என்று சொல்கிறான். கேட்டனன் அமலனும். குற்றமில்லாத ராமன் இதை கேட்டான். கேட்டவன் என்ன செய்தான்? கிளந்தவாறு எல்லாம் வாழ் தொழில் இளவலை. அப்படி கேட்டதெல்லாம் கேட்டுட்டு பக்கத்துல இருக்கிற இளவலை இலக்குவனை திரும்பி பார்த்தான். அவனும் இதை கேட்டிருக்கிறான் இல்லையா? வாழ் தொழில், கையிலே வாழ் வைத்துக் கொண்டு மிகச் சிறப்பாக போர் செய்யக்கூடிய அந்த இளவல் இலக்குவனை பார்த்து, இதனை மைந்த நீ ஓட்டு. இங்க இருக்கு பாரு இந்த உடம்பு, கிடக்கிறது பாரு இந்த உடம்பு, இத நீ ஏற்றித்தள். ஓட்டு அப்படின்னா இங்கேந்து ஓட்டி விடு, இங்கேருந்து உதைத்துத்தள். இதனை மைந்த நீ ஓட்டு என அவன் கழல் விரலின் உந்தினான். இலக்குவனை பார்த்து இத நீ இங்கேந்து உதைத்து தள்ளிவிடு அப்படின்னு சொல்ல, தன்னுடைய கால் விரலால இலக்குவன் அதை உந்தினான். மீட்டு அது விரிஞ்சநாடு உற்று மீண்டதே. மறுபடியும் மீட்டு மறுபடியும் அந்த உடம்பு இங்கேந்து விரிஞ்சன் நாடு வரைக்கும் போய், சத்தியலோகம் பிரம்மாவினுடைய நாடு வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அந்த பக்கம் போய் பொத்துன்னு கீழே விழுந்தது. ஏன் மீண்டும்னா, ஏற்கனவே அதை அங்க மேல தூக்கி அங்கேருந்து தானே போட்டிருக்கான் வாலி. வாலி போடும்போது ஒரு முறை அங்க போன அந்த உடம்பு கீழே விழுந்தது. இப்ப இலக்குவன் எத்தி தள்ளும் போது மறுபடியும் அந்த உயரத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தது. அந்த உயரத்திலேருந்து வாலி போட்டான். இங்கேருந்து உதைத்த உதையிலேயே அது அந்த உயரத்துக்கு போய்விட்டு மறுபடியும் வந்தது. கையில உயரத்துக்கு தூக்கி போடுறது வேற, கால் விரலால இங்கேந்து உதைச்சு அதை அந்த ஹைட் வரைக்கும் தூக்கி மறுபடியும் கீழே விழ வைப்பது வேற. உங்க வாலி கையால போட்டான், இலக்குவன் கால் விரலால் உதைத்து அந்த ஹைட்டுக்கு போயிட்டு மறுபடியும் he brought it backனா, அப்ப இலக்குவனுடைய வீரம் எப்பேற்பட்டது. வாலியை காட்டிலும் இலக்குவன் அளவிற்கு அல்லது அதைவிட உயரமாக ராமனுடைய வீரம். அப்படின்னா சுக்ரீவன் மனசுல இருக்கிற சந்தேகம் போகிறது, இவர்களால் வாலியை அழிக்க முடியும். இந்த படலத்தின் 15வது பாட்டு இது. கேட்டனன் அமலனும் 15வது பாட்டோடு துந்துபி படலம் நிறைவடைகிறது.
இந்த துந்துபி யார் என்பதை கொஞ்சம் பார்க்கலாம். இவன் மயனுடைய மகன். மயன் என்பவன் தானவர்களில் வலிமை மிக்க ஒருவன். He was an expert architect. தன்னுடைய தச்சு தொழில், ஏன் தச்சு தொழில், ஏன் ஆர்கிடெக்ட போய் தச்சன்னு சொன்னார்கள் அப்படின்னா, முதல்ல மனிதர்கள் வீடு கட்ட ஆரம்பித்தது ஒரு இருப்பிடம் என்று கட்டிக்கொண்டது எதை வைத்து? நேச்சர் அப்படியே இருக்கு. நேச்சுரலா அங்கங்கே படுத்து உறங்கியவர்கள். அப்புறம் என்ன பண்ணினார்கள்? கொஞ்சம் அந்த மரம், தழை, செடி, கொடி வச்சு தங்களுக்கு ஒரு மறைவிடம். தங்களுக்கு ஒரு மறைவிடம், இல்ல கூரையில மேல மழை பெய்யாம இருக்க. இப்ப கூட பெருசா மழை வந்தா மரத்துக்கு அடியில போய் நிக்கிறோம் இல்லையா? ஆனா அது போராது. அப்ப அடுத்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணினார்கள்? அங்கங்க இருக்கிற மரக்கிளைகள் எல்லாம் வெட்டி, ஒட்டி, கட்டி, சேர்த்து அந்த மரத்தை வைத்து தங்களுக்கு ஏதோ ஒரு மறைவிடம். அதனால மரத்தை வைத்து செய்யக்கூடிய தச்சு தொழில் தான் முதல்ல இவர்களுக்கு ஆர்க்கிடெக்சருக்கான முன்னோடி. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். ஒரு இருப்பிடத்தை செயற்கையாக கட்டுவது, இயற்கையாக இல்லாத ஒன்றை செயற்கையாக கட்ட ஆரம்பித்த போது மரத்தை வைத்துத்தான் கட்டினார்கள். அதனால தான் தச்சன், தேவதச்சன் அப்படியுமோ. மயன் என்பவன் தானவர்களில் ஒருவன். அவன் தன்னுடைய ஆர்க்கிடெக்சுரல் ஸ்கில்ல காமிச்சு அப்பப்போ தேவதச்சனான விஸ்வகர்மாவுக்கும் போட்டியாக வந்தான். சில நேரங்களில் மயனே தேவதச்சனாகவும் செயல்பட்டான். இந்த மயன் ஹேமை என்கிற ஒரு பெண்ணை விரும்பினான். அவள் விண்ணுலகத்தைச் சேர்ந்தவள். இவன் தானவன். ஆனா அவ விண்ணுலகத்தைச் சேர்ந்த அப்சரஸ். இந்திரனுக்கு தெரியாம அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு இருவரும் காதலித்து அவளை அழைத்துக் கொண்டு இமயமலை சாரல்ல, இமயமலையின் தென் சாரல்ல போய் 2 பேரும் தங்கினார்கள். அந்த இடத்திலேயே இவனுக்கு ஆர்க்கிடெக்சரல் ஸ்கில் அதிகம் இல்லையா? அதனால அந்த இடத்திலேயே ஒரு நகரத்தை நிர்மாணித்துக் கொண்டான். ஹேமையின் பெயரால் ஹேமபுரம் என்று அதற்கு பெயர். அந்த ஹேமபுரத்தில் வாழ்ந்தபோது இவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். ஒருத்தனுக்கு மாயாவின்னு பேரு, இன்னொருத்தனுக்கு துந்துபின்னு பேரு. அந்த துந்துபி தான் இவன். அதனால தான் மயன் மகன், மாயாவியின் சகோதரன். மயனுக்கும் ஹேமைக்கும் ஒரு மகள் உண்டு. அந்த மகள் மண்டோதரி. மண்டோதரிய பத்தி விதவிதமா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக, ராமாயணத்துல மாத்திரமில்ல, புராணங்களிலேயே விதவிதமாக கதைகள் இருக்கும். ஒரு கதை என்னன்னா, மதுரான்னு ஒரு பெண். அவள் பார்வதி தேவியின் கோபத்திற்கு ஆளானாள். சிவபெருமானிடத்தில் தகாத சில நகர்வுகளை அவள் செய்ய பார்வதியின் கோபத்திற்கு ஆளாகி பார்வதியால் 12 ஆண்டுகளுக்கு மண்டூகமாக, தவளையாக இருக்கப்படுவாய் என்று சபிக்கப்பட்டாள். அதனால தான் அவளுக்கு மண்டோதரின்னு பேரு. மண்டூகத்திலேருந்து வந்ததுன்னு சொல்லுவார்கள். அப்படி மண்டூகமாக ஆனவள் மயனுடைய தவச்சாலை. இப்ப மயனுக்கு 2 புதல்வர்கள் பிறந்த பின்னால் மயன் என்ன பண்ணான், கொஞ்சம் தள்ளி போய் ஒரு தவச்சாலை அமைத்து ஒரு மகள் வேண்டும் என்று தவம் செய்யத் தொடங்கினான். அந்த தவச்சாலைக்கு பக்கத்துல இந்த தவளை இருந்தது. 12 வருஷம் ஆயிடுத்து அதுக்குள்ள. அந்த தவளை பெண்ணாக மாறியது. அப்படி பெண்ணாக ஒரு அழகமான மதுராவாக அவள் நின்றபோது, அந்த மதுராவை தன்னுடைய மகளாக, நான் மகளுக்காகத்தானே இங்கே தவம் செய்கிறேன், இவளையே என்னுடைய மகளாக ஸ்வீகரித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவன் அவளை ஸ்வீகரித்துக் கொண்டான் அப்படின்னு ஒரு கதை உண்டு. இல்லை இல்லை, ஹேமைக்கும் மயனுக்கும் பிறந்தவள்தான் மண்டோதரி. பல நேரங்கள்ல வடமொழி இலக்கியங்கள்ல பார்த்தா மந்தோதரி என்பதுதான் அவளுடைய பெயர். மந்த உதரி, அதாவது இடை மெலிந்தவள், வயிறு மெலிந்தவள் மந்தோதரி. எப்படியாக இருந்தாலும் இவர்களுக்கே பிறந்த மகள் அல்லது ஸ்வீகாரம் வந்த மகள் என்றாலும் மண்டோதரியும் துந்துபியும் சகோதரர். துந்துபி, மாயாவி 2 சகோதரர்கள். இவர்களுக்கு ஒரு சகோதரி மண்டோதரி. எப்படி இந்த உறவு வருகிறது பாருங்கள். அந்த துந்துபியின் உடல் விழுந்து கிடப்பதாக, அதை ராமன் எத்துவதாக இந்த ஓவியம் காட்டுகிறது. இப்படியும் சில ஓவியங்கள் உண்டு.
ராமன் கால் அங்கே இருப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் ராமனுடைய கால் அந்த உடலை எத்துகிறது என்று பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சி வால்மீகத்தில் எப்படி தரப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். வால்மீகத்திலேயும் இதே கதை சொல்லப்படுகிறது, ஒரு சில மாற்றங்களோடு. மகிஷோ துந்துபிர் நாம கைலாச சிகிர பிரபவ பலம் நாக சகசிரஸ்ய தாரயாமாச வீரியவா. மகிஷோ, மகிஷம் போன்ற வடிவம் கொண்ட துந்துபிர் நாம கைலாச சிகிர பிரபக. கைலாசத்தினுடைய அந்த சிகரம் எப்படி ஒளி வீசுமோ அப்படி பெருமையோடும் பெரிதாகவும் ஒளி வீசக்கூடிய ஒரு தலையை கொண்டவனாக, பலம் நாக சகசிரஸ்ய, நாகனா யானை, சகசிரஸ்ய சகஸ்திர யானைகளின் பலம் கொண்டவனாக ஒரு வீரியவான் இருந்தான். அவனுக்கு துந்துபிர் என்று நாமம். சமுத்திரம் சரிதாம் பதிம் ஜகாம மம யுத்தம் பிரயச்ச இதி உவாச்ச. வால்மீகத்துல மகாவிஷ்ணுட்ட போனதாகவும் சிவபெருமான்கிட்ட போனதாகவும் இல்லை. அவன் எங்க போறான்? அந்த துந்துபிர் நாம அரக்கன் நதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற சமுத்திரம், கடல் கிட்ட போறான். கடல் யாரு? கடலுக்கு தலைவன் யாரு? சமுத்திரம். சரிதாம் தலைவன் யாரு? சமுத்திரத்தினுடைய பதி. சமுத்திரம் பதிம் ஜகாம. சமுத்திரத்திற்கு தலைவன், தண்ணீருக்கு தலைவன் வருணன். அந்த வருணன் கிட்ட போனான், என்கிட்ட சண்டைக்கு வா. மம யுத்தம் பிரயச்ச, எனக்கு சண்டைய கொடு, கிம்மி வார், கிம்மி பேட்டில் என்று கேட்டான். மம யுத்தம் பிரயச்ச இதி உவாச்ச. அந்த வருணன் பார்த்தான், என்னால முடியாதுப்பா, நீ என்ன பண்ணு, அங்க ஒருத்தன் இருக்கான். யாரு? அவன் பெரிய காடுகள்ல இருக்கக்கூடிய முனிவர்கள் கூட அவங்கிட்ட சரணம்னு வருவார்கள். சைலராஜோ மகாரண்யே தபஸ்வி சரணம் பரம். பெரிய காடுகளில் தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் இந்த மலையரசன் இருக்கானே சைலராஜன், அந்த மலையரசன் கிட்டத்தான் அடைக்கலம்னு வருவார்கள். அத்தனை பேருக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவன் பலசாலி. என்னால முடியாதுப்பா, என்கிட்ட யாராவது அடைக்கலம்னு வருவார்களா? என்னால முடியாது. சங்கர ஸ்வசுரோ நாம்னா ஹிமவான். அவன் யார் தெரியுமா? சாக்ஷாத் சிவபெருமானுக்கு மாமனார். ஸ்வசுரம் அப்படின்னா மாமனார். சங்கர ஸ்வசுரோ, சங்கரருக்கே மாமனார் ஹிமவான். அவனுக்கு ஹிமவான்னு பேரு. அவங்கிட்ட நீ போ, என்னால முடியாது. எப்படி இது? பெரிய கடல் அப்படிங்கிறோம். அந்த பெரிய கடலுக்கு தலைவன் வருணன் ஹிமவான்ட்ட கைய காமிச்சான். கடலுக்கு தலைவன் இவன், மலைகளுக்கு தலைவன். கடலும் மலையும் போல ஆழமும் உயரமும். அந்த மலை ஹிமவான்ட்ட வந்தா அவன் சொன்னான், ரண கர்மசு அகுஷலாக. சண்டை போடுறதுல எனக்கு அவ்வளவா திறமை கிடையாது. ஐ எம் நாட் கேப்பபிள். எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை, சண்டை போடுற கேப்பபிலிட்டி இல்லை. ரண கர்மசு அகுஷலாக. அந்த ஹிமவான் காமிச்சான், நீ எங்க போகணும் தெரியுமா? நான் ஒரு இடம் சொல்றேன் உனக்கு. வாலி நாம மகாபிராஜ்ஞக சக்கரபுத்திர பிரதாபவான். சக்கரனாக இருக்கிற இந்திரனுடைய மகன் சக்கரபுத்திர, பிரதாபம் நிறைந்தவன். அவனுக்கு வாலின்னு பேரு. அவங்கிட்ட போ. அத்தியாஸ்தே வானரக ஸ்ரீமான் கிஷ்கிந்தாம் அதுல பிரபா. கிஷ்கிந்தை என்கிற நிகரற்ற நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் ஸ்ரீமானாக. அவனிடத்தில் நீ போன்னு ஹிமவான் வாலிகிட்ட அவனை காமிச்சான். இத கவி சக்கரவர்த்தி கொஞ்சம் மாத்தி, ஒரு வருணனும் ஒரு ஹிமவானுமா? இல்ல இல்ல, அந்த வருணனிடத்திலேயே படுத்து கிடக்கிற பார்க்கடல் நாயகன் நாராயணனும். நாராயணன் தானே, நாரம்னா நீர். அந்த நீரையே தன்னுடைய அயனமாக கொண்ட நாராயணனும்
ஹிமவானோட மாப்பிள சங்கரனுக்கே மாமனார்னா அந்த சங்கரனே சொல்லும்படியாக இந்த கதையை மாற்றுகிறார். நீருக்கெல்லாம் அதிபதியும் மலைக்கெல்லாம் அதிபதியும். அதுல இன்னொரு நயம் இருக்கு. நீரில்தான் உயிர்களெல்லாம் முதலில் தொடங்குகின்றன. அவை மலையளவுக்கு உயர்கின்றன. அந்த இடங்களையெல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் கூட வலிய சண்டைக்கு வரவங்கிட்ட சண்டை போடல. அப்ப நீரில் தொடங்கி மலை வரைக்கும் இந்த உயிர்கள் வாழுகிற இடத்தில் சண்டை இல்லாமல் இருக்க வேண்டும். அதனால தான் இந்த 2 பேரும் சண்டை போடல. வருணனும் போடல, ஹிமவானும் போடல, அங்க நாராயணனும் போடல, சிவபெருமானும் போடல. அப்ப வாலிகிட்ட ஏன் அனுப்பினார்கள்னா, ராமாயணத்தினுடைய தாத்பரியம் அந்த இடத்தில் இருக்கிறது. இதை நினைவு வைத்துக் கொள்வோம். பின்னால் இதை சிந்திப்போம். இப்ப வாலிகிட்ட வரான். துந்துபி வாலிகிட்ட சண்டை போடுறதுக்கு வரான். எப்படி நடந்தது? விஷாணயோ கிரஹீத்வா தம் துந்துபிம் கிரி சந்நிபம் வித்யத ததா வாலி வினதன் கபிகுஞ்சரக. அந்த குரங்குகளிலேயே தலைவனாக இருந்த வாலி என்ன பண்ணா, அந்த துந்துபிய கிரி சந்நிபம் மலை மாதிரி இருக்கிற அந்த துந்துபியை, இவன் யாருன்னு கேட்டா கபிகுஞ்சரம். குரங்குகளிலேயே குஞ்சரம் போல, குரங்குகளிலேயே மலை போல இருக்கக்கூடிய, குஞ்சரம்னா மலை, இந்த குரங்குகளில் மலையாக இருப்பவன் மலைக்கு நிகராக இருக்கிற துந்துபியை விஷானயோ கிரஹீத்வா, விஷேனயோ கிரஹீத்வான்னு ஒரு பாடம் உண்டு. விஷேனயோ கிரஹீத்வா, விஷானயோ கிரஹீத்வா. அவனை அப்படியே பற்றி அவனை தன்னுடைய கைகளில் தூக்கி, அவன் கையில தூக்கி சண்டை போட ஆரம்பிச்சான். இதுக்கப்புறம் நிறைய ஸ்லோகங்கள் உண்டு. அந்த ஸ்லோகங்களை எல்லாம் நாம் இப்போது பார்க்கவில்லை. அந்த கையில பிடிச்சு அவனை அப்படி கையில தூக்கி சண்டை போட ஆரம்பிச்சான். அப்படி சண்டை போடும்போது என்ன நடந்தது? தம் தோலயித்வா பாகுபியாம் கத சத்தவம் அச்சேதனம் சிக்ஷேப வேகவான் வாலி வேகேன ஏகேன யோஜனம். அப்படி சண்டை போட்டுக்கொண்டே இருக்கும்போது அப்படி கையில தூக்கிட்டான் வாலி. கையில தூக்கி அவனை இப்படியும் அப்படியும், எப்படி சாமரம் போல அப்படின்னாரு கவி சக்கரவர்த்தி, அந்த மாதிரி தோலயித்வா இப்படியும் அப்படியும் அவனை ஆட்டுனான். டோல தோல அப்படின்னா ஆட்டுதல், அதுதான் லோலன்னு வரும். அப்படி ஆட்டுனான் கையில, இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா ஆட்டுனான். பாகுபியாம் தோலயித்வா. அப்படி ஆட்டும் போதே என்னாச்சு, அந்த உடம்பு என்ன ஆச்சுன்னா, அது பெரிய உடம்பா இருக்கு. ஆனால் அது உயிர் அற்று போய்விட்டது. அச்சேதனம், அதனுடைய உயிர் போய்விட்டது. அந்த உடம்ப என்ன பண்ணா, வேகவான் வாலி வேகேன ஏகேன யோஜனம் சிக்ஷேப, தூக்கி அடிச்சான். சிக்ஷேப, அங்கேருந்து தூக்கி அடிச்சான். எப்படி தூக்கி அடிச்சான்னா, அந்த பெரிய உடம்ப அப்படி வேகத்தோட, வேகவானாக இருக்கிற வாலி வேகத்தோட வீசி அடிச்சான். 1 யோஜனை தூரம் தாண்டி அது விழுந்தது. அந்த 1 யோஜனை தூரம் தாண்டி விழுந்தா அங்கத்தான் மதங்க முனிவருடைய ஆசிரமம். 1 யோஜனை தூரம் தாண்டி விழ, அப்ப அந்த 1 யோஜனை தூரம் ரேடியஸ் அந்த இடம் மதங்க முனிவருடைய ஆசிரமம் அந்த பகுதியில. அப்ப வாலி 1 யோஜனை தூரம் அங்க இருந்திருக்கான். ததக ஷாப பயாத் பீத ருஷ்ய மூகம் மகாகிரிம். இப்ப அவர் சாபம் கொடுத்து விட்டார். யார்? மதங்க முனிவர் சாபம் கொடுத்து விட்டார். அப்படி சாபம் கொடுத்ததுனால அந்த பயத்துல, ஷாப பயாத், அந்த பயத்துல இந்த ருஷ்யமுகம் என்கிற மிகப்பெரிய மலைக்கு அவன் வரமாட்டான். இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். பிரவேஷ்டும் ந இச்சதி ஹரிஹி திருஷ்டும் வா அபி. அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். பிரவேஷ்டும், இங்க பிரவேசிக்க
விரும்ப மாட்டான். நான் இச்சதி. அது மாத்திரம் இல்ல. அப்படி திரும்பி பார்வையால கூட இங்க பாத்துற மாட்டான். ஏன்னா சாபம் வந்துருமோங்கிற பயம். இதை சுக்ரீவன் சொல்லுவதாக வால்மீகம் காட்டுகிறார். இப்போ அந்த துந்துபியை பற்றி சொல்ல, அதை தொடர்ந்து என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால, இத கொஞ்சம் வால்மீகத்துல எப்படி இருக்குன்னு ரெகலெக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால, முதல்ல அனுமன் வந்து இவர்களுக்குள் நட்பு ஏற்படுத்தி கொடுக்க, அப்பதான் வாலிய பத்தி சுக்ரீவன் சொல்றான். கவி சக்கரவர்த்தி கம்பரில் அனுமன் சொல்வதாக அமைகிறது. நீயும் நின் மனையை பிரிந்துழாய் கொலோ அப்படின்னு கேட்ட உடனே அந்த கதை என்ன நடந்ததுங்கிறத வாலிய பத்தி ஆரம்பிச்சது எல்லாம் மாருதி. ஆனா வால்மீகத்துல மாருதி சொல்லல. வாலி யாரு, வாலிக்கும் தனக்கும் என்ன உறவு, என்ன நடந்தது எல்லாத்தையும் சுக்ரீவன் தான் சொல்றான். இந்த மாதிரி அவன் மாயாவியோட சண்டைக்கு போனான். அப்படி சண்டைக்கு போன போது அவன் வருவான் என்று நான் காத்துக் கொண்டிருந்தேன். இந்த படத்துல பார்க்கலாம். இங்க சுக்ரீவன் உட்கார்ந்திருக்கான். அங்க வாலி உள்ள போறான் குகைக்குள்ள. 1 வருஷ காலம் அவன் வரல. நம்ம கம்பர்ல நினைவுபடுத்திக் கொண்டோம்னு சொன்னா, எவ்வளவு நாட்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். 14 ருத்துக்கள். 28 மாசங்கள் அப்படின்னு கணக்கு பார்த்தோம் இல்லையா? 24 மாசம்னு சொன்னாலே 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு மேல 2 1/4 வருஷம். அங்க 1 வருஷம் தான். 1 வருஷம் அவன் வரல. அப்போ ரத்தம் வந்தது. எனவே வாலி இறந்து விட்டான் என்று நினைத்து அந்த ரத்தம் வருகிறது என்பதை பார்த்து ஒரு பெரிய பாறைய உருட்டி, ஒருவேளை மாயாவி வெளியில வந்தா என்ன பண்றதுன்னு பயத்துல நான் அடைத்து விட்டு வந்து விட்டேன். சுக்ரீவனே தான் அடைக்கிறான் ஒரு பெரிய பாறைய. ஆனால் கவி சக்கரவர்த்தி இந்த இடத்தையும் நமக்கு மாற்றிக் காட்டினார். அனுமன் இந்த கதையை சொன்னான். என் மனைவியை அவன் தூக்கின் போயிட்டான் ஓன்னு அழுவான் வாலி. சுக்ரீவன், வால்மீகியினுடைய சுக்ரீவன் ஓன்னு அழுவான். அவனை சமாதானப்படுத்துவார்கள். கண்ணீர் விட்டு புலம்புவான். என்னுடைய மனைவியை தூக்கி கொண்டு போய்விட்டான். ஆனால் ஒரு அரசன், அடுத்து அவன்தான் அரசனாக போகிறான். ஒரு மகாராஜா. வைஷ்ணவ பரிபாஷையில மகாராஜான்னு சொன்னாலே சுக்ரீவனை தான் குறிக்கும். அந்த மகாராஜா தானே தன்னுடைய பிரச்சனையை, அதுவும் தன்னுடைய மனைவியை ஒருவன் தூக்கி கொண்டு போய்விட்டான்னு சொல்றது, அவனே சொல்வது சரியாக இருக்குமா அப்படின்னு நினைச்சு கவி சக்கரவர்த்தி அந்த இடத்தை மாற்றுகிறார். ஆஞ்சநேயன் சொல்ல அப்படித்தான் ராமனுக்கு அந்த செய்தி கிடைக்கிறது. அங்க கூட ஒரு விஷயம் என்னன்னா, ஓடி வந்துட்டான் சுக்ரீவன். அவனே அடைக்கல. ஐயோ அண்ணன் இறந்து போனானே, ஓடி வந்ததற்கு காரணம் மாயாவி வழியில வந்துருவானேங்கிற பயம் இல்ல. அந்த அளவுக்கு வீரம் இல்லாதவன் இல்ல. ஆனால் அண்ணன் இறந்து போய்விட்டான் இவர்கள்ட்ட விஷயத்தை சொல்லிட்டு நான் மறுபடியும் போய் எங்க அண்ணனை தேடிக்கொண்டு சண்டை போட போகிறேன்னு தான் சொல்றான். அப்ப நாங்களெல்லாம் போய் அந்த பிலத்வாரத்தை அடைத்து விட்டோம்னு அனுமன் சொல்வதாக வருகிறது. இது முன்னால சொல்றது. இத சொல்லிட்டு வால்மீகியின் சுக்ரீவன் கேட்கிறான். வாலி எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு போனான். ஆனால் அந்த வாலி மிகப்பெரிய வலிமை மிக்கவன். அவனுக்கு துந்துபி என்று ஒரு பகைவன் உண்டு. மாயாவி என்றும் ஒரு பகைவன். அந்த மாயாவிய பத்தி சொல்லும்போது, மாயாவி கதை தான் முதல்ல வருது. அந்த மாயாவி கதையை சொல்லும்போது என்ன சொல்கிறான் பாருங்கள். மாயாவி நாம தேஜஸ்வி பூர்வஜோ துந்துபேகே சுதக. துந்துபிக்கும் அண்ணனாக இருந்த மாயாவி. தேன தஸ்ய மகத் வைரம் வாலினக. அவனுக்கும் வாலிக்கும் வைரம், அதாவது பகைமை ஏற்பட்டது. ஏனென்றால் ஸ்திரீ கிருதம் புறா, ரொம்ப வருஷமா ஏதோ ஒரு பெண் பொருட்டு இவர்களுக்குள் பகை. எந்த பெண்ணு சொல்லல. அப்ப வாலியினுடைய குணம் எப்படி, மாயாவியின் குணம் எப்படி வெளியில வந்துருது? ஒரு பெண்ணுக்காக சண்டை போட்டவர்கள். அப்ப வாலி பெண் மோகம் பிடித்தவன்கிறத லேசா அங்கேயே சொல்லக்கூடியதாக நிலை வருகிறது. மாயாவியோட எங்க அண்ணன் சண்டை போட்டான். ஏன் தெரியுமா 2 பேருக்கும் சண்டை?
ஒரு பெண் பொருட்டு சண்டை. அந்த சண்டையில குகைக்குள்ள மாயாவி அங்க உட்கார்ந்து கொண்டான். அந்த குகைக்குள்ள போயிட்டான். 2 பேரும் சண்டை போட போனார்கள். நான் வெளியில் காவல் இருந்தேன். நான் தான் அதை மூடிவிட்டு வந்துவிட்டேன். ரத்தம் வந்தபோது இதையெல்லாம் சொல்ற சுக்ரீவன் ஒரு கேள்விய எழுப்புவான். இந்த வாலியை உன்னால் அழிக்க முடியுமா ராமா? உனக்கு வாலிய பத்தி இன்னும் சொல்லட்டுமா ராமா? வா நடக்கலாம் அப்படின்னு நடத்தி கூட்டிக் கொண்டே போய் அப்போதுதான் துந்துபியை பற்றி காட்டுகிறான். இங்க கிடக்கு பாரு, இங்க கிடக்கு பாரு இந்த பிணம். இது இங்க கிடக்கு பாரு, இது துந்துபியின் பிணம். அது மாத்திரமல்ல, இங்க பாக்குறிய நீ மரங்கள், 7 மரங்கள். இந்த 7 மரங்கள்ல ஒவ்வொன்னா நின்னு ஒவ்வொரு மரத்தையும் அம்பு போட்டு அப்படியே இலையெல்லாம் உதிரும்படியாக வாலி செய்து விடுவான். சீக்வன்ஸை நினைவு வைத்துக் கொள்வோம். வால்மீகத்துல முதல்ல மாயாவி கதை. மாயாவி கதையை சுக்ரீவனே சொல்லிவிட்டு, ராமா உன்னால் அந்த வாலியை அழிக்க முடியுமான்னு ஒரு கேள்வியை கேட்டு, அப்படி கேள்வி கேட்டது மாத்திரமில்ல, அந்த மாயாவியோடு சண்டை போட்ட வாலி இந்த துந்துபியையும் அழித்தான். இங்க கிடக்கு பாரு துந்துபியின் மலை போன்ற உடல் காமிச்சிட்டு, இந்த மரங்களை அவன் ஒன்றுமில்லாமல் உலுக்கி அம்பு போட்டு இலைகள் எல்லாம் உதிரச் செய்து விடுவான். அவனை உன்னால் அழிக்க முடியுமா? இத கேட்ட உடனே தான் ராமன் அப்படி ஒரு பார்வை பார்த்து விட்டு, துந்துபேகே காயம் பாத அங்குஷ்டேன லீலையா தோலயித்வா மகாபாகு சிக்ஷேப தச யோஜனம். இப்ப ராமன் உதைப்பதாக பார்த்தோமே, அந்த துந்துபியின் பிணம் அங்கே கிடக்கிறது. அந்த பிணத்தை பக்கத்துல பேசிக்கொண்டே வந்தார்கள் இல்லையா? அங்க நின்ன ராமன் துந்துபேகே காயம், துந்துபியின் அந்த உடலை தன்னுடைய பாத அங்குஷ்டத்தால், தன்னுடைய கால் விரலால் அப்படி விளையாட்டாக எத்த, லீலையா தோலயித்வா அப்படி காலை இப்படி அசைத்து விளையாட்டாக செய்ய, அது எவ்வளவு தூரத்திற்கு போய் விழுந்தது, அந்த கால் விரலால் எவ்வளவு தூரத்தில் தள்ளினான்? தச யோஜனம். உங்க வாலி எவ்வளவு தூரத்துல போட்டான்? 1 யோஜனத்துல போட்டான். இத பாருப்பா, 10 யோஜனத்திற்கு அதை தள்ளி விட்டேன்னு காட்டுறான். 10 யோஜனத்திற்கு ராமனுடைய கால் அதை எத்தி தள்ளியது. அதோட நிறுத்தல்ல சுக்ரீவன். அடுத்து ஒரு கேள்வி கேட்டான். இதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் வரும். அவன் கேள்வி கேட்டான். என்ன கேட்டான்? ராமா, எங்க அண்ணன் 1 யோஜனம் அதை தூக்கி போட்ட போது அதுல தசை, ரத்தம் எல்லாம் உயிரோட இருந்தது. அப்ப வெயிட் அதிகமா இருந்திருக்கும். இப்ப ரொம்ப வருஷம் ஆச்சா, அப்படியே வெயில்ல ஒலந்து போய் இப்ப தசையெல்லாம் இல்ல. கிட்டத்தட்ட எலும்பு கூடுதான் இருக்கு. அப்ப வெயிட் கம்மியா இருக்கும். அவன் 1 யோஜனம் போட்டதும் சரி, நீ 10 யோஜனம்னு சொன்னியே, வெயிட் கம்மியா இருக்கிறத 10 யோஜனம் தூக்கி போட்டு என்ன பிரயோஜனம்? சுக்ரீவன் மனசுல இன்னமும் சந்தேகம் போகல. ராமனால முடியுமா? அப்பத்தான் ராமன் என்ன செய்தான்? நீ என்ன சொன்ன? உங்க அண்ணன் ஒரு மரத்தை துளைப்பான்னு சொன்ன இல்லையா? ச விஸ்விஷ்டோ பலவதா பாணக ஸ்வர்ண பரிஷ்கிருதம் பித்வா சாலான் கிரி பிரஸ்தம் சப்தபூமிம் விவேஷக. அப்படி பொன்னால் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த அம்பை எடுத்து, ஒரு பாணத்தை எடுத்து, ஸ்வர்ண பரிஷ்கிருதம் தங்கத்தால் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த அம்பை எடுத்து ராமன் எய்ய, பித்வா சாலான் எல்லா சால மரங்களையும் துளைத்துக் கொண்டு, சப்த பூமிகளை கீழே இருக்கக்கூடிய சப்த லோகங்களை துளைத்துக் கொண்டு அந்த அம்பு திரும்பி வந்தது. அப்ப இது 2யும் செஞ்சது வால்மீகத்தை பொறுத்தவரையில் ராமன். இதுக்கு அப்புறம்தான் சுக்ரீவனுக்கு சந்தேகம் போச்சு. கவி சக்கரவர்த்தி கொஞ்சம் மாற்றினார். சுக்ரீவன் நேரடியாக ராமனிடத்திலேயே சந்தேகத்தை காட்டினால் அது நயமாக இருக்காது. அதனாலதான் அப்படி தனி இடத்திற்கு அமைச்சர்களை அழைத்து கொண்டு போய் அங்க
அனுமனிடத்துல அந்த சந்தேகத்தை சொல்லக்கூட இல்ல. அனுமன் உன் முகத்தை பார்த்தே இந்த சந்தேகம் என்ன என்று எனக்கு புரிந்து விட்டதுன்னு சொல்லி, அனுமனாக அந்த சந்தேகம் என்னங்கிறதுக்கு நிவர்த்தி பண்றதுக்கு நீ வேணா ஒண்ணு பண்ணு. சால மரங்களில் அம்பு எய்யச் சொல். இது அனுமனுடைய சஜஷனாக வருகிறது. அப்ப சால மரங்களை காட்டி, இதோ பார்க்கலாம் அப்படின்னு சால மரங்களை காட்டின உடனேயே ராமன் அம்பு எய்ய, ஒற்றை அம்பு 7 மரங்களையும் துளைக்க, அப்படி 7 மரங்களையும் துளைத்து விட்டு அப்படி திரும்பி வரும்போது பார்த்தா அங்க குவியலாக கிடக்கக்கூடிய துந்துபியின் பிணம், சடலம். இது என்ன இது? இது ஏதோ கொம்போட இருக்கே, இது மகிஷமா, மகரமீனா அல்லது அஷ்டதிக்கஜமா என்று ராமன் கேட்க, முன்னாலே நடந்த கதையை சுக்ரீவன் சொல்ல, ஆனா சந்தேகப்படலை. இப்பவும் சுக்ரீவன் சந்தேகப்படும்படியாக கவி சக்கரவர்த்தி விடவில்லை. இதுதான் நடந்தது, இந்த உடம்பு அதுதான்னு சொல்ல, நான் மாத்திரமில்லை சுக்ரீவா, என்னுடைய தம்பியும் வீரத்தில் சிறந்தவன் என்று காட்டும்படியாக அப்படி தம்பியை திரும்பி பார்த்து, யாருமே சொல்லல, ராமனாக தம்பியை திரும்பி பார்த்து இதை ஓட்டு என்று சொன்னவுடன் எங்க போச்சு? இலக்குவன் தன்னுடைய கால் விரல்களால் ஓட்ட, எந்த விரிஞ்சன் லோகத்திலிருந்து விழுந்ததோ அந்த சத்தியலோகம் வரைக்கும் போய்விட்டு திரும்பி வந்தது. 10 யோஜனைலாம் இல்லை. immeasurable distance. இலக்குவனுடைய பெருமையை கவிச்சக்கரவர்த்தி ராமன் வாயிலாகவே காட்டுகிற நிலை. என்ன இருந்தாலும் இலக்குவனும் வீரமானவன், ராமன் மாத்திரமில்லை. வேண்டுமென்றால் இலக்குவனும் மிகப்பெரியதாக போர் செய்யக்கூடியவன் என்பதை ராமன் காட்டுவது. ராமனுடைய அம்பு 7 மராமரங்களை துளைத்தது. அதுதான் இந்த காட்சியில பார்க்கிறோம். அந்த 7 மரங்கள்லயும் துளைகள் தெரிகின்றன. கவி சக்கரவர்த்தியின் ராம அவதாரத்தில் துந்துபியின் உடலை, உயிரற்று கிடந்த அந்த உடலை விண் முட்டும் ஏற்றியது இலக்குவன். தன்னுடைய கால் விரலால் இலக்குவன் ஏற்றினான் என்பதாக இந்த நிகழ்ச்சி காட்டப்படுகிறது. துந்துபி படலம் இதோடு நிறைவடைகிறது. மகிஷனாக இருந்த துந்துபி, வாலியும் மகிஷனாக இருக்கிற துந்துபியும் மலை மீது நின்று சண்டை போடுவதாக ஒரு காட்சி. அப்படித்தான் அந்த கொம்புகளை பிடித்து அவனை தூக்கி போட்டான் என்கிற அந்த காட்சி. அந்த காட்சியை மிக விரிவாக காட்டி அந்த துந்துபி எப்படி இறந்து போனான், அந்த துந்துபியின் சடலத்தை இலக்குவன் எப்படி எத்தி தள்ளினான் என்று காட்டக்கூடியதுதான் துந்துபி படலம். இப்போது சுக்ரீவன் ராமனால் தனக்கு உதவி கிடைக்கும் என்பதை பரிபூரணமாக உணர்கிறான். பெருமக்களே, இதோடு துந்துபி படலம் நிறைவடைந்து அடுத்து கலம் காண் படலம் வர இருக்கிறது. அடுத்த வகுப்பில் கலம் காண் படலத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு வினாவை நம்முடைய உள்ளத்தில் எழுப்பிக் கொள்வோம், வினாவை வைத்துக் கொள்வோம். அந்த வினாவுக்கான விடை போக போக கிடைக்கும். அரக்கன் மகிஷத்தலை கொண்டவன். இந்த எருமை தலை கொண்ட அரக்கர்களை பல புராணங்களில் சந்திக்கிறோம். மகிஷாசுரன், அவனை அழிப்பதற்கு அம்பிகை வந்தாள். துந்துபி என்கிற எருமை தலை அரக்கன். இப்படியெல்லாம் கதைகள் வருகின்றன இல்லையா? இந்த அரக்கர்களையெல்லாம் அழிப்பதற்கு பல விதங்களிலே அந்த கதைகளிலே வீர பராக்கிரமம் மிக்கவர்கள் வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி எருமை தலை கொண்ட ஒரு அரக்கனை காட்ட வேண்டும் என்று நம்முடைய புராணங்களும் காப்பியங்களும் நினைப்பதற்கு என்ன காரணம்? இந்த வினாவை உள்ளத்தில் தேக்கிக் கொள்வோம். போக போக நமக்கு விடை கிடைக்கும். இன்று துந்துபி இறந்து போனான் என்கிற மகிழ்ச்சியில், அப்படி துந்துபி இறந்ததனால் மதங்க முனிவர் வாலிக்கு சாபம் கொடுத்தார், எனவேதான் சுக்ரீவனுக்கு வாழ்க்கை கிடைத்தது என்கிற மகிழ்ச்சியில், சுக்ரீவனுடைய நட்பும் ராமனுடைய நட்பும் மேலும் மேலும் செழிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.